வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். தமிழ்நாட்டை பற்றி 2 கருத்துகள் ஒரு குறிப்பிட்ட வகையினரால் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றன. ஒன்று, திராவிட ஆட்சியில் தமிழ்நாடு சீரழிந்து விட்டது என்பது. இன்னொன்று, ஏன் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி தரவில்லை? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம். எந்த மாநிலம் நலிந்திருக்கிறதோ அதற்குத்தானே கூடுதல் நிதி அளிக்க வேண்டும் என்கிறார்கள். எனவே நிதி கேட்கிற போது தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற நேரங்களில் தமிழ்நாடு இந்த ஆட்சியால் சீரழிந்து விட்டது என்று கூறுகிறார்கள். இந்த கூற்று எவ்வளவு பொய்யானது என்பதற்கு வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குஹா அவர்கள் தன் இந்திய வரலாற்று நூலில் ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார். 1966 ஆண்டு வரையில் இந்திய சராசரியும் தமிழ்நாட்டிலும் அதிகாரிகள் அந்த பொறுப்புகளில் 1.66 விழுக்காடு மட்டுமே பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் இருந்தார்கள். எழுத்தர் போன்ற பதவிகளிலும் 8.86 விழுக்காடு மட்டுமே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் என்று எல்லோரையும் சேர்த்து 69 விழுக்காடு இடங்களை பெற்றிருக்கிறார்கள் என்கிறார்கள்.